பாரத் மாதா கி நரேந்திர மோடியின் புகழ், புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ், சின்னையா அன்புமணி அவர்களுடைய புகழ், டிடிவி தினகரன் அவர்களுடைய புகழ். இது என்டிஏ கூட்டணின்றதுனால இது நம்ம சொல்ல வேண்டும். நம்ம கூட்டணி வெற்றி பெற்றாச்சு. ஆட்சி அமைக்க போறது எடப்பாடியார் தான். அதாவது வித்தியாசம் தான். 150, 190, 200 மூணு விதமான விஷயத்தை தான் நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். ஒன்று, திமுக ஒரு ஏமாற்று கட்சி. இன்னொன்று, திமுக இந்துக்களுக்கு எதிரான இந்துக்கள் விரோத கட்சி. திமுக ஊழல் கட்சி. திமுக பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான படுபாதகமான கருநாகத்தை விட விஷத்தன்மை கொண்ட ஒரு தீய சக்தி. இததான் சொல்றதுக்கு நாங்க தெரு தெருவா வந்துட்டு இருக்கோம். திமுக ஏமாற்று கட்சி என்றதுக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும். 550 வாக்குறுதி எல்லாருமே சொல்றோம். இது எத்தனை பேருக்கு 550 வாக்குறுதி பத்தி தெரியும்? முதல்ல திமுக காரனுக்கு தெரியுமானா தெரியாது. ஆக அவங்க சொன்னதுல 4 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நம்பர் 1, நீட்டு வந்த உடனே வருங்கால இளவரசர், வருங்கால முதல்வராக மறைமுகமாக ஓட்டு காட்டுகின்ற உதயநிதி சொன்னாரு, நாங்க வந்த உடனே நீட்டு எடுத்துருவோம், அதுக்கான சூட்சமும் இந்தியாவிலேயே என்கிட்ட தான் இருக்குதுன்னு ஒரு செங்கலை வச்சுக்கின்னு சொன்னார். அவரால் ஒன்னையும் புடுங்க முடியல. நீட்டை யாராலும் ஒழிக்க முடியாது. நீட்டு ஏழைகளுக்கான ஒரு அற்புதமான தேர்வு. இதற்கு முன்னாடி பணக்காரன் மட்டும்தான் மருத்துவராக முடியும். ஆனா நீட்டு வந்த பிறகு அதோடு சேர்ந்து எடப்பாடியாருடைய 7.5% ஒதுக்கீடு வந்த பிறகு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட அவனுடைய மகனோ மருத்துவர் ஆக முடியும் என்ற ஒரு எண்ணம் உருவாயிருக்கு. நான் நீட் தேர்வுக்கு என் பொண்ணை கூட கூட்டு போனேங்க. என் கூட வந்தவங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே கஷ்டப்படுற ஏழை கூலி தொழிலாளிலாம் தன் பொண்ணை பிள்ளைய கூட்டு வந்தாங்க. அப்ப அது யாரு கூறியது? நீட்டு பணக்காரன் மட்டும்தான் மருத்துவராக நிலை மாறி நரேந்திர மோடி நீட் என்பதை கொண்டு வந்த காரணத்தினால மொத்தத்தில் 4 லட்சம் ரூபாய் இருந்தா போதும் ஒருத்தர் மருத்துவராகிடலாம். ஆனா இதுக்கு முன்னாடி 1 கோடி ரூபாய் இருந்தா கூட முடியாது. ஆக நீட்டை ஒழிக்க நான் ஒன்றை சொல்லுகின்றேன். திமுகவில் அவங்க தாத்தா உதயநிதி சொன்னார் எடுக்கிறேன்னு, அவங்க தாத்தா முத்துவேல் கருணாநிதி திரும்ப வந்தா கூட அந்த நீட்டை எடுக்க முடியாது. இது ஒண்ணு. ரெண்டாவதா, நான் வந்த உடனே சிலிண்டருக்கு பணத்தை 100 ரூபாயா குறைக்கிறேன்னு சொன்னாங்க. குறைச்சாங்களா? தாய்மாரெல்லாம் இருக்கிறீங்க. நான் வந்த உடனே 100 ரூபாய் சிலிண்டருக்கு குறைக்கிறேன்னாரு. எங்கன்னா குறைச்சாரா? நரேந்திர மோடி பாராளுமன்ற எலெக்ஷன் போது 200 ரூபாயை குறைச்சாரா இல்லைங்களா? 1600 ரூபாய் இருந்த சிலிண்டரு இப்ப 860 ரூபாய் வாங்குறீங்களா இல்லைங்களா? சொல்லாமலே செஞ்சவன் நரேந்திர மோடி. ஏரி வேலை நான் வந்தேன்னா 150 நாள் 100 ரூபாய் பணம் கொடுத்தாருங்களா? இன்னைக்கு 30 நாள் கூட வழி இல்லைங்க. காரணம் யாரு? ஸ்டாலின். காரணம் யாரு? கோபாலபுரத்து குடும்பம். அவங்க நரேந்திர மோடி கொடுக்கிற காசை 1 ரூபாயை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டாந்து சேர்க்க மாட்டாங்க. தப்பா மக்களை திசை திருப்புறாங்க. அவர் ஏரி வேலைக்கு காசு போடலைங்க. நரேந்திர மோடி பணம் கொடுக்கலைங்க. அவர் ஒழுங்கான முறை உதவி பண்ணலைங்க. ஆனா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, இந்தியாவிலேயே அதிகப்படியாக ஏரி வேலைக்கு பணம் பெறுகின்ற மாநிலம், பணம் கொடுத்திருக்கின்ற மாநிலம் தமிழகம். அப்ப நிர்மலா சீதாராமன் பதில் சொல்றாங்களா? நீ காலையில எழுந்து பல் துளக்குறியா இல்லையோ, அதுல ஆரம்பிச்சு ராத்திரி தூங்குற வரல மோடியை திட்டினா எப்படியா முறை? ஒரு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணக்கமா இருந்தாதான் அது வரும். அதுதானுங்க உண்மை. கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். 2 பேரும் சண்டை போட்டா குடும்பம் நல்லா இருக்குமா? ஆக நரேந்திர மோடியை எப்பவுமே பேசுகிற ஸ்டாலினால திரும்ப ஆட்சிக்கு வந்தா ஏரி வேலை வருமா என்பதை நீங்க உணர வேண்டாம். ஸ்டாலின் வந்தாருன்னா ஏரி வேலை உங்களுக்கு இருக்காது என்பதை நாங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனா நரேந்திர மோடிஜி 125 நாள் வேலை திட்டத்தை கொண்டாந்துருக்காரு. முன்ன மாதிரி இல்லைங்கம்மா.
125 நாள்ல நீ 10 நாள் வேலைக்கு வரல, வேலை கொடுக்கல, பணிதள பொறுப்பாளரோ, மக்கள் நல பணியாளரோ, பஞ்சாயத்து தலைவரோ ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு தர முடியாமல் போனாலும் கூட அந்த 10 நாளைக்கு 10×3 ரூபாய் பாதி 150 ரூபாய் பணத்தை கொடுக்கணும்னு சட்டத்தை ஏற்றிருக்காரு. இப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கு வேணுமா? 125 நாள் தரேன்னு சொல்லிவிட்டு 30 நாள் கூட கொடுக்காத ஸ்டாலின் வேணுமா? முடிவு பண்ணிக்கோங்க. இது 3வது விஷயம். 4வதா, திருப்பரங்குன்றத்தில் என்னங்க பிரச்சனை? 1/2 லிட்டர் எண்ணெய் ஒரு வத்தி வச்சா விளக்கு ஏற்றிட்டு இருக்கலாம். அங்கே எதுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை? இஸ்லாமியர்கள் எல்லாம் போர்க்கொடி தூக்குவாங்களாம், கிறிஸ்தவர்கள் எல்லாம் சண்டை போடுவாங்களாம். அங்கே விளக்கையே ஏற்ற கோர்ட்டு சொல்லுது சார். சாமிநாதன் ஒரு மிகப்பெரிய நீதி அரசர் சொல்றாரு, உனக்கு என்ன பிரச்சனை விளக்கை ஏத்தியான்னு? அதை கூட மதிக்கல. நீதி அரசரையே மதிக்காத ஒரு ஆட்சின்னு சொன்னா இந்தியாவில் ஸ்டாலின் ஆட்சி தான். இவங்க தூக்கி எறியப்பட வேண்டிய மிகப்பெரிய தீய சக்தி. கருநாகத்தை விட வசத்தன்மை கொண்ட ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தை ஒழிக்க என்டிஏ கூட்டணி தயாராகிவிட்டது. பிஜேபி திமுகவை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு திமுக காரன் சொல்லிட்டு இருக்கான். பிஜேபி நினைச்சா திமுகவை 2 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு அமைச்சிட்டு இருப்போம். எங்களுடைய இல்ல, திமுக என்கிற ஒரு கட்சியே இருக்கக்கூடாது, அந்த கட்சியை வேரோடும் மண்ணோடும் அழிக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கின்றோம். RSS கூட. ஏன்னா இது தமிழனுக்கு எதிரான கட்சி, தமிழ் மொழிக்கு எதிரான கட்சி, தமிழ் நாட்டுக்கு எதிரான கட்சி, ஒட்டுமொத்த மனித வாழ்வியல் முறைக்கு எதிரான கட்சி. திமுக காரன் நீ கெட்டது என்ன சொல்லி பாரு. இந்த 2.5 வயசு பொண்ணை ஒருத்தன் கெடுத்துட்டான் திமுக காரன், தெரியுமா? 2.5 வயசு பொண்ணை இப்ப 16 வயசு பொண்ணை கெடுத்துட்டான். திமுக சொல்லி பாரு, அந்த பொண்ணையும் அங்க போச்சியா? அது தப்புன்னு சொல்ல மாட்டான். இவன் எதெல்லாம் தப்போ இதெல்லாம் சரின்னு 50 ஆண்டு காலமாக பேப்பர் வழியா, டிவி வழியா, சீரியல் வழியா ஆம்படியா மொட்டாட்டி சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, மாமியார் மருமக சண்டை, சொத்துக்காக கொலை பண்றான். இவன் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை பிரிச்சுட்டான். 50 ஆண்டு காலமாக திராவிட கொள்கை நம்மளை பிரித்து வச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் 2021ங்க. இவன் உடல் ரீதியா, உணவு ரீதியா, உறவு ரீதியா எல்லாத்தையும் நம்மளை கெடுத்து வச்சிருக்கான். 2021 ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பு 15 லட்சம். நான் இதெல்லாம் நீங்க உன்னிப்பா யோசிக்கணும். திமுக மோசமான ஒரு இயக்கம். இன்னைக்கு குழந்தை பிறப்பு 9 லட்சம். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 6 லட்சம் குழந்தை பிறப்பு குறைஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி குழந்தை அதிகமாக பெற்றுக்கிறேன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணுவான். இன்னைக்கு தெருவுக்கு தெருவு கருத்தரிப்பு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இதுக்கும் காரணம் திமுக தான். ஆக பெரியோர்களே, தாய்மார்களே, பெண்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டுக்கு காசு நேரா கொடுக்க முடியாது என்பதற்காக தான் ஆட்சி வழியாக இந்த 5,000 பணத்தை கொடுத்துருக்காங்க. என்னால் பேச முடியல. நான் 1 மணி நேரம் கூட பேசுவேன். எங்கால் நோண்டிக்கினே இருக்கிறேன். நான் என்ன சொல்றேன், அவங்க அப்பா மட்டும் பணமா கொடுத்தாரு. காலையில நீ எழுந்தினா பல் தொலைக்க பேஸ்ட் வாங்குறல, அந்த பேஸ்டில் ஆரம்பிச்சு நைட்டு தூங்கும் போது கொசுவத்தி யாத்திரிய அது வரலங்க. 10 ரூபாய்க்கு 4 ரூபாய் வரியா கட்டுற. அது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் அந்த காசுல தான் எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க இன்னமும் கோபாலபுரத்துல, திருவாரூர்ல இருந்து இவர் சொன்னாரு, நான் திருட்டு ரயில் ஏறி வந்தேன்னு. ஏங்க சத்தியமா சொல்லுங்க, ரயில் திருட்டு ரயிலா? அவர் திருட்டுத்தனமா வந்தாருங்க. ரயில் நல்ல ரயில். 1967 இருந்து இத மாதிரி சொல்லியே தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திருக்கிற குடும்பத்தை இவன் ராஜபக்சே விட மோசமான ஒரு குடும்பம் திமுக குடும்பம். திமுக யோசனை பண்ணி பாருங்க. ஸ்டாலின் நினைக்கிறது என்ன விஷயம் தெரியுமா? ராஜபக்சவாரு ஊரை விட்டு ஓடனா, மறுபடியும் தான் சந்தோஷம் வேணும்னு சொல்லிவிட்டு ஸ்ரீலங்காவுக்கு வந்தான். நாளைக்கு திமுகவுக்கு இங்க வேலை இல்லைன்னு சொன்னா இவங்க வாங்கி வச்சுக்கிற தீவுக்கு ஓட்டுருவாங்க. இவன் என்ன சொல்றாங்க, கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் கேக்குது, நாங்க கேட்கல. காங்கிரஸ் கேக்குது, நாங்க கூட்டணி ஆட்சி பத்தியே பேசல. அது அவங்களுடைய உரிமை கேட்கிறாங்க. கூட்டணி ஆட்சி தமிழகத்துக்கு பொருந்தாது சொல்றாரு ஒருத்தர். ஏன் சார் பொருந்தாது? உங்க கட்சியில் இருக்கிறவங்க யார் சார்? அனிதா ராதாகிருஷ்ணன் யாரு? ராஜா கண்ணப்பன் யாரு? சேகர் பாபு யாரு? செந்தில் பாலாஜி யாரு? இன்னைக்கு போய்கிறார் முன்னாள் முதலமைச்சர் OPS யாரு? இவன் எல்லாம் இந்த கையில எம்ஜிஆரையும் இந்த கையில எம்ஜிஆர் படத்தையும் ADMK பச்சை குத்தி வச்சுக்கிறவன். இது என்ன ஆட்சி? குறைந்தபட்சம் 10 மந்திரிக்கிறான்.
ஆக திமுக ஏடிஎம் கிளந்து ஒருத்தன் வந்தான்னு வச்சுக்க, அவனுக்கு மாவட்ட செயலாளர் மந்திரி. திமுகவில் காலங்காலமாக உயச்சம் இருக்கான். அவனா இன்னைக்கு பாவங்க, அவன்லாம் என்ன பண்றான், காசை வாங்கிக்கணும், வேற வழி இல்லை, காசு கொடுத்தா போதும். திமுக காரனுக்கு காசு கொடுத்தா அவன் அமைதியாயிடுவான். திமுகவை எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுருக்கான். அவனுக்கெல்லாம் ஒரு மாவட்ட செயலாளர் இல்லை, மந்திரி பதவி இல்லை. எங்கிருந்தா வந்தவனங்க பேர் சொல்ல, நிறைய பேரை சொல்லலாம். ஏடிஎம்கில் வந்து அத்தனை பேரும் 10 பேருக்கு மேல மந்திரிக்காரங்க. ஆக ஸ்டாலின் நினைப்பது, கோபாலபுரத்து குடும்பம் நினைப்பது என்னவென்று சொன்னால், திமுக அழிந்தாலும் பரவாயில்லை, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் முதல்வர் ஆகணும். அதுக்கான வேலையை தான் ஸ்டாலின் செஞ்சிருக்காரு. நீங்க சொல்லுங்க, எடப்பாடியார் முதல்வராக வரணுமா, இன்னைக்கு உதயநிதி முதல்வராக வரணுமா? அவங்க இந்த தேர்தலை எதுக்காக சந்திக்கிறாங்கன்னு சொன்னா, உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக வர வேண்டும் என்பதற்காக தான். ஒரு முதல்வரை 29 பைசா கிண்டல் பண்றவன் வரணுமா? இவர் வந்தார்னா எடப்பாடியார் காலத்தில் எத்தனை ஏரியை சுத்தம் பண்ணாருங்க, மோடியோட கை கோர்த்தாரு, விஷயங்களை செஞ்சாரு, எல்லா ஏரிக்கும் தூர் வாரினாரு, எல்லா திட்டங்களையும் அமல்படுத்தினாரு. அப்படிப்பட்ட முதல்வர் விவசாய குடும்பத்தை சேர்ந்த எடப்பாடியார் வரணுமா? விவசாய மண்வெட்டினா என்னன்னு தெரியுமா உதயநிதிக்கு? தலைக்கால் வைக்கணும்னா என்னன்னு தெரியுமா? வரப்புன்னா என்னன்னு தெரியுமா? இவர் வருத்தமா? ஆக பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர் தலைவர் சொல்லிட்டாரு, எங்க மாவட்ட தலைவர் உதயநிதியே மண்வெட்டி தான். மண்வெட்டியா இருந்தா கூட பரவாயில்ல சார், மண் எடுக்க உதவும், எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத. ஆக நம்ம ஏதோ விளையாட்டுக்கு பேசணும்னு நினைக்காதீங்க. இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான ஒரு போர். இந்த போர்ல தர்மம் ஜெயிக்கணும். அனைத்து இந்திய அண்ணா ஒரு ஆட்சி அமைய, திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும். ஆக நீங்கள் அனைவரும் அதுக்கு தயாராக வேண்டாம். பெண்களுடைய வாக்கு அதிகமா இருக்கு. தாய்மார்களே, நான் ஒன்று சொல்றேன், இந்த சாராயத்தை கொடுத்து எத்தனை பேர் தாலி அறுத்துக்கிறான் தெரியுமா? அம்மா, மொடையூர்ல தெருமுனை கூட்டம் வச்சம்மா, அன்னைக்கு மறுநாளே தாய் 30 வயசுல ஒருத்தன், 35 வயசுல ஒருத்தன் கீரைப்பாக்கம் காலையில சரக்கு வச்சுட்டான். சாராயத்தை குடிச்சிட்டான், கையில பாட்டில் எடுத்துக்கினான். கீரைப்பாக்கம் தானலையம்மா, ஸ்பாட் அவுட் 2 பேரும். ஒருத்தனுக்கு 1.5 வயசுல குழந்தை, ஒருத்தனுக்கு 6 மாசத்துக்கு குழந்தையம்மா. இந்த தாலி அறுக்கிற கூட்டம் நமக்கு வேணுமா? அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகும்? அந்த பொண்ணு தன்னுடைய வாழ்வியல் முறையை தோக்குவதற்கு 2 வருஷம் ஆகுமோ, 3 வருஷம் ஆகுமோ? 4 பேர் வைப்பான். எனக்கு 3 பொண்ணு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்கு. இந்த நிலைமை நம்ம குடும்பத்துக்கு வந்தாதான் நினைக்காம, அந்த வீடு தானே பத்திக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இன்னைக்கு எடுத்துக்கங்க, நேத்துங்க ஏன் ஊர்லங்க அந்த பொண்ணு சிவகாசி பக்கத்துல இவன் லவ் மேரேஜ் பண்ணி கட்டியாண்டான். புல் போத சரக்க ஊத்தின்னு போனப்பா, நைட் 8 மணி ஸ்பாட் அவுட்டு. அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்லுது, எப்பா எங்க வீட்டுக்காரன் செத்துட்டான்பான்னு. அந்த தகப்பனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையும் காரணம் யாரு? சாராயத்தை ஏன் ஒழிக்க முடியாது? ஒயின் ஷாப்பை ஏன் ஒழிக்க முடியாது? எத்தனை பேர் தாலி அறுத்திருக்கானுங்க அந்த கட்சியில. தாலி அறுக்கிற இயக்கம் வேணுமா? இதை பாதுகாக்கணும் நினைக்கிற நரேந்திர மோடி வேணுமா என்பதை நீங்கள் யோசிக்கிறோம். இவங்க அம்மையார் தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்தாங்க, பல திட்டங்களை கொடுத்தாங்க. அதுல இந்த சைக்கிள் கொடுக்கறது, லேப்டாப் கொடுக்கறத கூட இந்த ஆள் கொடுத்துட்டான். தாலிக்கு தங்கத்தை மட்டும் கொடுக்கல. அது ஏன் தெரியுமா? அவங்க வகைராக்கவே தாலி பிடிக்காதுங்க. சத்தியமா சொல்றேன், அவன் இந்துக்களை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு கூட்டம், கோபாலபுரத்து கூட்டம். ஒரு வீரமணி, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா வீரமணி கண்டிக்கப்படுவோம். ஒரு 10 பொம்மநாட்டி நிக்க வச்சு தாலி அறுத்தவன் வீரமணி, திராவிட கழகத்தினுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற ஸ்டாலினுடைய தாய் கட்சி, தாய் இயக்கம். இவங்க அதனாலதான் யாரையோ திருப்திப்படுத்தணும் என்பதற்காக எதை ஒன்றாலும் கொடுக்கலாம், தாலிக்கு மட்டும் தங்கம் கொடுக்க கூடாது. ஏன்னா நம்ம அந்த அறக்கிற கூட்டத்தில், அந்த அறக்கிற இயக்கத்தில் நம்ம வந்திருக்கோம். ஆக இதெல்லாம் நீங்க ஆராய்ந்து யோசனை பண்ணி பார்த்து சுய பரிசோதனை செய்து 1000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு ஓட்டு போடணுமா? இல்ல ஒரு நாட்டை சொல்லி 2 நிமிஷம் தலைவர் சொல்லிடுறான், நல்லா பாத்துக்குங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் இல்ல, தாலுகா ஆபீஸ் போங்க. தாசில்தார் ஆபீஸ்ல அலுவலகத்தில் ஆள் இல்ல. போறேன், எத்தனை பேர் செத்து போறேன். ஆபீஸ் போறேங்க.
பில்டிங் பேரு கூட இல்ல. எங்க போனாலும் எந்த வேலையும் நடக்கல. போலீஸ் நீ புகார் கொடுக்குற. புகார் கொடுத்தோன்னு போலீஸ் வரணுமா வேணாவா? சார் போலீஸ் இல்லை நாளைக்கு வாயம்பாங்க. புகாரை கொடுத்தோம் ஓட்டுக்கு போவான். அவன் சொல்லுவான் ஆப்போசிட் பார்த்து போலீஸ் வந்து நான் பிடிங்கிடுமா? நீ புகார் கொடுத்துட்டா போலீஸ் வந்து சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இவன் கோபத்தில் அடிப்பான். கை சண்டை வாய் சண்டை கை சண்டையாமாயி வெட்டு குத்து வரலாம் போகுது. காரணம் என்ன? தேவையான காவல்துறை இல்லை. ஹாஸ்பிட்டலில் போங்க சார், என் தம்பி இங்கே வரல கோவிந்தராஜன் சொல்லி நான் ஸ்ட்ரக்சரை தள்ளி போனுங்க. அங்கே ஸ்ட்ரக்சர் இல்லைங்க அந்த ஹாஸ்பிட்டலில். நைட்டு 12 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கூட்டும் போறேன். அம்மா சுப்பிரமணி சொல்றாரு அந்த ஆள்லாம் எதுக்குதான் மந்திரி ஆகிறானே தெரியல. அவன் குடும்பத்தில் ஏற்படணுங்க. பாவங்க படிக்கிற பசங்களை வச்சுக்கிறான் 12 மணிக்கு. அவன் தூங்குறதுக்கு போவானா வேலையை பார்ப்பானா? மருத்துவர் இல்ல, தேவையான மருத்துவர் இல்ல. 2 மணி நேரம் லேட் ஆச்சுங்க. 2 மணி நேரம் லேட் ஆன காரணத்தினால காலில் அடிபட்டு 2 விரலே போயிடுச்சுங்க. 2 மணி நேரம் முன்னாடி ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருந்தா அந்த விரல் கிடைச்சிருக்கும். ஆக இவங்க என்ன நினைக்கிறாங்க? பள்ளிக்கூடம் போங்க. பள்ளிக்கூடத்தில் 2021 நெம்மேலி ஸ்கூல் எத்தனை வாத்தியார் இருந்தா இன்னைக்கு எத்தனை வாத்தியார் போய் பாருங்க. வாத்தியாரே இல்ல சார். காரணம் என்ன? வாத்தியாரை போடணும், போலீஸை போடணும், தாலுகா ஆபீஸ்ல தேவையான ஊழியரை போடணும், மருத்துவரை போடணும்னா ஒரு ஆளுக்கு 50,000 சம்பளம் கொடுக்கணும். மொத்தம் 50,000 சம்பளம் கொடுத்தா போலீஸ்காருக்கு அவன் குடும்பத்தில் 4 ஓட்டு தான் கிடைக்கும். ஆனா 50,000 பொம்பளைக்கு துட்டு கொடுத்தா 50 ஓட்டு கிடைக்கும். சோ நிர்வாகத்தை சீரழிச்சு உங்களுக்கு பணத்தை கொடுக்கிற இந்த ஆட்சி வேணுமா? இதை நம்ம யோசிக்கணும். தமிழ்நாட்டில் 3,50,000 பேர் இன்னைக்கு வரலாம் போடணும்னு சொல்றாங்க கணக்கு. நீங்க ஒன்னியமானங்க 3,50,000 பேர் இன்ட்டு 30,000 போடுங்க. 3 3 9 5 3 5 1,050 கோடி ஒரு மாசத்துக்கு. அதானே சார்? ஆனா இவங்க கொடுக்கறது எவ்வளோ? இந்த 1,050 கோடிய போலீஸுக்கு ஆள் இல்ல, மருத்துவர் ஹாஸ்பிட்டல் போன மருத்துவர் இல்ல, செவிலியர் இல்ல, சச்சர் தள்ளி சச்சர் ஆள் இல்ல, சச்சரே இல்ல. இந்த பணத்தெல்லாம் எடுத்து எங்க கொடுக்குறாரு? நம்ம கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம். வாத்தியார்லாம் ரோட்ல நிக்கிறாங்க. அரசு ஊழியர்லாம் பாவம். அரசு ஊழியர்லாம் வேதனைப்படுறான். ஒருத்தனுக்கும் சம்பளம் போடல. 4 வாத்தியார் இடத்துல 2 வாத்தியார் இருக்கிறான். எப்படியா வேலை பார்ப்பான்? ஆக நிர்வாகத்தை சீரழித்து அதன் இவங்க அந்த 1,050 கோடி தான் நமக்கு கொடுக்குறாங்க. இது யார் எங்க போக வேண்டிய பணம்? நம்மளுடைய நிர்வாகத்துக்காக போக வேண்டிய பணம். ஆக ஒட்டுமொத்தமான தமிழக நிர்வாகத்தை சீரழித்து அந்த பணத்தை ஓட்டுக்காக கொடுத்து நம்ம ஜெயிக்கணும் நினைக்கிற திமுகவை அழிக்க வேண்டும், பாடம் புகட்ட வேண்டும். 1967 பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழகத்தில் நிகழப்போகிறது கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக சிறப்பாக